நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மதியமா போர்ஷனில் இருக்கிற ஜென்ரல் எஸ்ஸைஸ் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இது பேப்பர் 2ல் 13th ரோமன் லெட்டரில் கொடுப்பாங்க. 3 டைட்டில்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். 10 மார்க்ஸுக்கான கொஸ்டின். ஸோ ஜென்ரல் எஸ்ஸே அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு டாப்பிக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனாலே நீங்கள் அதில் எழுதிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது நிபந்த லேக்கன் ஜென்ரல் எஸ்ஸே தீபாவளி. ஸோ தீபாவளின்னு பேரை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பண்டிகை இல்லையா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பாதவங்க யாருமே இல்லை. ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தீபாவளி ஹிந்துவோं का सबसे बड़ा त्योहार है. தீபாவளிங்கிறது ஹிந்து பீப்புளினுடைய சப்சே படா, எல்லா ஃபெஸ்டிவலோட ஒரு கிரேட் ஃபெஸ்டிவல். त्योहार மீனிங் பண்டிகை. हिंदुओं का मुख्य त्यौहार है. இது ஹிந்து பீப்புளினுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல். यह उनका पवित्र त्यौहार है. பவித்ர மீனிங் புனிதமான, உன்கா அப்படின்னு மீன் பண்ணுறது இங்கே ஹிந்து பீப்புளை. ஸோ ஹிந்து பீப்புளினுடைய ஒரு புனிதமான ஃபெஸ்டிவலாக தீபாவளி இருக்குது. इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. இங்கே தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிற இந்த கான்செப்டை சொல்கிறாங்க. இந்த தீபாவளி அன்னைக்கு பகவான் ராமன் ராவணனை சண்டை போட்டு தோற்கடிச்சு, அதாவது அவர் வெற்றி பெற்று அயோத்தியா திரும்பினார். इसी खुशी में लोगों ने अयोध्या को हज़ारों दीपों से सजाया था. இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, அயோத்தியா ஃபுல்லாக அந்த அயோத்தியாவையே ஹசாரோ தீபோசே ஆயிரக்கணக்கான விளக்குகளால் சஜாயாத்தா டெக்கரேட் பண்ணாங்க. விளக்குகள் ஏற்றி அவங்க கொண்டாடினாங்க. ஸோ தபீசே தீபாவளி மனாத்தே ஹை, அப்போ இருந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. மனாத்தே அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். दीपावली के बहुत दिन पहले से ही लोग अपनी दुकानों और घरों को सजाते हैं. அதாவது தீபாவளிக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு தன்னுடைய வீடுகளையும் கடைகளையும் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை அலங்கரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கேயும் சஜாத்தே. दीपावली के दिन लोग रात में लक्ष्मी की पूजा करते हैं. ஸோ தீபாவளி அன்னைக்கு மக்கள் இரவில் இரவில் லக்ஷ்மி தேவிக்கு, கடவுள் லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க. लोगों का विश्वास है कि लक्ष्मी जी रात में सबके घर जाती हैं. ஸோ மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை. அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, லக்ஷ்மி தேவி இரவில் எல்லாரோட வீட்டுக்கும் போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை நம்புகிறாங்க. இசி காரன் குச் லோக் ராத் பர் ஜாக்தே ஹைன். இந்த காரணத்தினால தான் சில மக்கள் நைட்டு முழுக்க கண் முழிக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி தேவி நைட்டெல்லாம் எல்லாரோட வீட்டுக்கும் வராங்க, நம்புகிறாங்க. அதனால் அவங்க நைட்டு பூஜை பண்ணுறாங்க, இரவு முழுவதும் கண் முழிக்கிறாங்க. தீபாவளி கே தின் லோக் நயே கப்படே பெஹன்தே ஹைன். தீபாவளி அன்னைக்கு மக்கள் எல்லாம் புது துணிகள் வியர் பண்ணிக்கிறாங்க, அணிஞ்சுக்கிறாங்க. உஸ் தின் லோக் பட்டாக்கே சோட்தே ஹைன். தீபாவளி அன்னைக்கு உஸ் தின் அந்த நாள் அப்படின்னு அர்த்தம். மக்கள் பட்டாக்கே அப்படின்னா கிராக்கர்ஸ், பட்டாசு வெடிக்கிறாங்க. இஸ்லியே பச்சே தீபாவளி கே தின் பகுத் குஷ் ரக்தே ஹைன். அதனால் குழந்தைங்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புது ட்ரெஸ் கிடைக்குது, பட்டாசு கிடைக்குது, சந்தோஷத்துக்கு அளவில்லாமல் கொண்டாடுறாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஜென்ரல் எஸ்ஸே தீபாவளி. தேங்க்யூ.